நீங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் செய்கிற வேலையை திருப்ப செய்கிறோம்னு சொன்னால் பார்க்குறவன் எல்லாம் வந்து சொல்லுவான், இவனுக்கு காசு பற்றின குணம், காசை கரியாக்குறாங்க, காசை வச்சு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்றத நிறைய கதைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வீடு கட்டைகளில் வீட்டில் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து அமைகிற வேலைக்காரத்தை பொறுத்து தான் அந்த வீட்டு வேலைகள் வந்து அப்படியான சம்பவங்கள் நடைபெறும். அந்த அடிப்படையில் இந்த வீடு வந்து ஏற்கனவே ஒரு வயரிங் செய்த ஒருவர் வந்து பேர்கள் வந்து நாங்கள் குறிப்பிடவில்லை. மற்ற கடை தொழில் வந்து அவைக்கு சரியாக இருக்குது, நாங்கள் அதில் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து இந்த வீட்டுக்கு வயரிங் செய்திருக்கார். ஆனால் 3 பேஸ் லைன் செய்திருக்கார். அப்போ இந்த வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் இவருக்கு எல்லாத்துக்கும் கேட்குற டைமில் காசுகள் அனுப்பி கொண்டிருந்தவங்க. ஆனால் வந்து அந்த வீட்டுக்காரர் எதிர்பார்த்த மாதிரி வந்து வேலை நடக்கலை. அதுக்கு தெரியும், வயரிங் வேலைக்கு வந்து பாயிண்ட் கணக்கில் தான் அதுக்கான கூலி வந்தமையும். அப்படி பார்க்கல வந்து ஒரு சுவிட்சு, அது பிளக்காக இருந்தாலும் சரி லைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சுவிட்சை வந்து ஒரு பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து 800 850 1200 1250 அந்த மாதிரி ஒரு ரேட்டில் போகுது. அப்படி வந்து பார்க்கல வந்து ஒரு வீட்டிலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீட்டின் வேலை அல்லது 2 வீட்டுக்குரிய பாயிண்ட் கணக்கான பணத்தை ஒரு வீட்டிலேயே வந்து நாங்கள் எடுக்கலாம். அது எப்படின்னு சொன்னால், ஒரு பிளாக் வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்து 2 பிளாக்கை போடுவோம், அல்லது 4 லைட்டு போடுற இடத்துக்கு வந்து 8 லைட்டை போடுவோம். அந்த மாதிரி நிறைய பிளக்குகள் பாயிண்ட்டுகளை வந்து நாங்கள் போட்டு கூட்டி கொண்டு போய்களை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த பாயிண்ட் கணக்கு கூடிக்கொண்டே வரும். அப்போ அதுக்கான காசும் வந்து கூட வரும். இனி இப்போ வீட்டுக்காரர் வந்து வேலை செய்கிறாக்களை நம்பி காசு அனுப்பிக்கல வந்து அதுக்குரிய சூழ்ச்சிகள் பிளக்குகள் எல்லாம் அவங்களே வந்து வேண்டுவாங்க. அப்போ அதை வேண்டி போடையில் அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வேலையில் வந்து மாற்றி அமைச்சு அதில் வந்து அந்த பாயிண்ட் கணக்கை கூட போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இந்த வீட்டிலையும் சில வேலைகள் வந்து நடந்துருக்கு. என்ன சொன்னால், தேவை வந்து குறுகிய அளவுக்கு தான் அந்த பிளக்கின் தேவைகள் இருக்குன்னு சொன்னால், தேவைக்கு அதிகமான பிளக்குகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த புதுசாக லைன்கள் அடித்து இந்த வேலைகள் கொஞ்சம் நிறைவு செய்திருக்கிறோம். நிறைய இந்த சூழ்ச்சிகள் போட்டுற மெயின் போட்டுற வேலையெல்லாம் கிடக்குது. அதை கொஞ்சம் நார்மலாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஏற்கனவே வேலை முடிச்சு கிடந்த புக்ஸை வந்து நாங்கள் பிரித்து நான் அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டு நான் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா மேலுக்கு எல்லாம் மேலே இருந்தாலும் அந்த சுவரை உடைச்சி பைப்புகள் எல்லாம் மேலே வச்சு கூரைக்கிட்ட எல்லாம் கொண்டு போய் லைன் விட்டுருந்தாங்க. மழை பெய்கிற நேரம் அந்த சைட்டால் வந்து தண்ணி துவானம் மெட்டி உள்ள தண்ணி எல்லாம் வந்து அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போ வந்து இதை வந்து முழுமையாக நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இந்த லைன் எல்லாத்தையும். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனுக்குள்ள பாருங்கள் எத்தனை புழக்குகள் பொறுத்துறதுக்கான சன் பாக்ஸ் இதில் வச்சுருக்குன்னு சொல்லி. திரும்புகிற இடமெல்லாம் சிவர் எல்லா இடம் ஃபுல்லாக சன் பாக்ஸாக. இதுதான் வந்து இதில் இருக்கிற வந்து மெயினாக லைட் வர இடம். இதில் உள்ளுக்கு வர இதில் தான் போட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குள்ள பிடிச்ச இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 சன் பாக்ஸ் வச்சுருக்குது. ஆனால் அதில் வந்து 17 சுவிட்ச் அல்லது பிளக்கு வந்து பொருத்தலாம். அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் பார்க்கல வந்து ஒவ்வொரு சுவிட்ச்லேயும் 2 3 பாயிண்ட் கணக்கு பார்த்தாலும் கணக்கு பார்த்திங்கன்னா அது எங்கேயே போடும். 20 25 30 பாயிண்ட்டும் அதில் வந்து எடுக்கலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ எல்லாமே கட் பண்ணுறோம். மற்றது வந்து இந்த ஒன்று நீர் மட்டம் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சுற்றியாக நீங்கள் சரிஞ்சு ஒன்றும் நீர் மட்டம் இல்லை, எல்லாமே இப்போ தான் கிடக்கு. அப்போ இதில் வந்து இந்த 3-வே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து அதில் இந்த இது வந்து போவே சன் பாக்ஸ் சொல்லி இதையும் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்தியாலையும் வந்து ஒரு 3-வே இதையும் க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி 2-வே வந்து இதையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் வே கரண்ட்டுக்குரிய வீடு தான் இது. இப்போ நார்மலாக ஒரு சிங்கிள் வேஸில் இந்த வீட்டுக்குரிய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யலாம். ஆனால் இதுக்கு வந்து அதே மாதிரி 3 வேஸ் லைனை கொண்டு எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 3 வேஸ் அடுக்கைகளை வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் 3 வேஸுக்கு இதுக்கு வர மெயின் சூச்சு ரிப்புகள் பிரேக்கர்கள் எல்லாமே வந்து ஒரு லைனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு
17,000 20,000 ரூபா வரைக்கும் அந்த ஒரு லைனுக்கு மட்டும் செலவழிக்க வேண்டி வரும் அதுக்குரிய சாமானுக்கு. அப்போ இதுக்கு வந்து நேரடியாகவே 3 பேஸ் லைனை கொண்டு வந்து மேலே விட்டுருக்காங்க. 3 பேஸ் விட்டுருக்கிற வழியாக நீ ஒன்றுமே செய்யலாது. இப்போ நாங்கள் அதில் எவ்வளோது குறைக்கணுமோ குறைச்சி போட்டு இதை 2 பேஸாக தான் மாற்றணும். 2 பேஸாக மாற்றி ஒரு பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க போகுது. அது என்ன பிரச்சனை சொன்னால் இதான் பிரச்சனை. அந்த எவ்வளோ மற்றது 3 பேஸ்ன்னு சொன்னால் வந்து நார்மலாக ஒரு கெவியான மோட்டர்கள், அதாவது மில் வந்து நாங்கள் ஒரு மிளகாய் அரைக்கிற மில்லும் அரிசிமா திரிக்கிற மில்லும் அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் வந்து 3 பேஸ் கரண்ட் தேவைப்படும். இது இந்த வீட்டுக்கு வந்து 3 பேஸ் வந்து எடுத்துருக்கணும். சோலார் கூட்டி இருக்கிறபடியாக 3 பேஸ் எடுத்துருக்குறாங்களோ. ஆனால் அது வந்து வீடுகளுக்கு 3 பேஸை கொண்டு வந்து கொடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. நார்மலாக வந்து பொதுவாக கீழுக்கு வந்து 3 பேஸ் இருக்கும். ஆனால் மேலுக்கு எங்களுக்கு அறைகளுக்கு தேவைக்கிற மாதிரி தான் கீழே நாங்கள் லைனுங்களை கொண்டு வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அது 1வது அறை, அடுத்தது 2வது அறை, 3வது அறை. இதில் வந்து பாத்ரூம் உண்டு. அதே மாதிரி இஞ்சாலையும் பாத்ரூம் இதில் 2 இருக்குது, கொமட்டும் பாத்ரூம். அப்படி அடுத்தது கிச்சன். அந்த கிச்சனுக்குள்ள அளவுக்கு ஒரு ரூம். ஒட்டுமொத்தமாக ரூம் வந்து 4 ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு கோலும் பாத்ரூமும். அதே மாதிரி வெளியில் வந்து நார்மலாக அவுட் கோல் ஒன்று வைங்களா. இதில் ஒரு அவுட் கோல் ஒன்று வரும், அவுட் கோல். அடுத்த இஞ்சால இதில் இந்த சின்ன ஒரு மோட்டர் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கழிவுகள் தேவையற்ற சாமான்களை கொண்டு போடக்கூடிய மாதிரி ரூம் இருக்குது. அதை விட கிச்சன் தான் மாடல் கிச்சன் அடிக்க போகிறோம். அப்போ அந்த கிச்சனில் வந்து அடுப்புகள் அவனுகள் வரும். அதுவும் வந்து நார்மலான கெவியான ஐட்டம் இல்லை, சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே வேலை செய்யும். அப்போ இது வந்து ஒரு 3 பேஸ் லைன் இதுக்கு வந்து இந்த நார்மலாக ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் இது வேறு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. அப்போ அதையும் நாங்கள் சரி செய்து முடிஞ்ச அளவு இந்த வீட்டுக்காரருக்கு வந்து எவ்வளோத்துக்கு இந்த வேலைகளை நாங்கள் சரிப்பட திருத்தி இப்போ செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வீட்டில் நிறைய வேலை நாங்கள் வந்து செய்ய போகிறோம். இது இந்த மேலே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே புக்ஸாரில் வந்து இரும்பு புக்ஸாரில் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள ஐப்பனல் அடிக்க போகிறோம். ஐப்பனல் அப்போ இது வந்து எல்லாம் மாடல் பண்ணி அடிக்க போகிறோம். எல்லாமே நாங்கள்லாம் பொறுப்படுத்த கிடக்கு. அதே மாதிரி மாவுள் வேலை பொறுப்படுத்துருக்கோம். மாவுள் நாங்கள்லாம் பதிக்க போகிறோம். சிவர் வந்து ஏற்கனவே புட்டி வச்சு முடிச்சிட்டேன். அதை வந்து நான் தான் பொறுப்படுத்து அது அந்த வேலையை முடிச்சிருக்கிறேன். அடுத்ததாக வந்து கிச்சன் கபாட் இது கிடக்கு. ஒரு கிச்சனுக்கு வந்து கிச்சன் கபாட் மாடல் கிச்சன் அடிக்க போகிறோம். இதில் வந்து டைனிங் டேபிள், இதில் பெரிய டைனிங் டேபிள் ஒன்று மாடல் பண்ணி அடிக்க போகிறோம். அதுக்குரிய கதிரை எல்லாமே வந்து நாங்களே செய்ய போகிறோம். அடுத்தது வந்து இது கோல்லாம். கோலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாமே ஐபெனல் மாடலிங் வேலை தான். ஃபுல்லாக எல்லாமே நீட் பண்ணி இதுக்குள்ளே இதுவும் வந்து ஃபுல்லாக மாவுள் வைக்கிற வேலையிலேருந்து எல்லாமே இருக்குது. லைட்டுகள் எல்லாமே நியூ மாடலில் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லைட்டுகள் எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிய உங்களுக்கு அது இந்த வீடியோ மூலம். மற்ற வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் எல்லாமே வந்து ரெடிமேட் கதவு மாதிரி, அதாவது நான் வளமை அவங்களுக்கு செய்கிற கதவுகள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் வீடியோக்குள்ளே. அப்படி பார்க்கலன்னா இந்த சேனலில் போய் பார்த்தா தெரியும். எல்லாம் வெளிநாட்டு மாடல் சட்டர் கதவுகள், சடிமற்ற வர பலகை போட்டு செய்கிற எல்லா ஸ்ட்ராங்கான பலமான கதவுகள்லாம் ஒற்றை பலகையிலேயே வரும். அந்த கதவுகள்லாம் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அதுவும் செய்ய போகிறோம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யக்களையும் வந்து நான் ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஒரு விளக்கத்தோடு போடலாம்னு யோசிச்சிருக்கிறேன். அதால் வந்து இந்த சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சா தான் அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் தரும். அதோட வந்து இந்த வீடியோக்கள் நாங்கள் போடுறோம். ஆனால் வேலைகளை செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ போடுறோம்னு சொன்னால் அதில் நீங்கள் நிறையவே இதில் நல்லது கெட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோ நான் போட்டாலும் வந்து பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்களில் சில ஐடியாக்கள், நீங்களும் ஒரு வீடு கட்டினா உங்களுக்கு இதிலேருந்து சில ஐடியாக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், வேலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், டிசைன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை நீங்கள் எங்களுக்கு கொண்டு செய்கிறனாலும் கூட எங்களை தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் சில வேலைகளை நீங்கள் கேட்டு செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.